போன வாரம் லேசாக மென்ஷன் பண்ணேன் இல்லையா, வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள்னா அங்கே பொதுவாக ஒருத்தனை சிலுவையில் அறியும் போது 4 பேர் இருப்பாங்க, சோல்ஜர்ஸ், ரோம போர்ச்சேவர். ஒரு மனுஷன், சாதாரண ஒரு மனுஷன், எந்த மனுஷனும் ஒரு 4 பீஸ் உடை அணிஞ்சிருப்பானா, பேண்ட்டு ஷர்ட்டு இப்படிலாம் கோட்டு எல்லாம் பொருள், அந்த மாதிரி 4 பீஸ் உடை இருக்குமா அவன் மேலே. அப்போ 4 பீஸ் இருக்கிறதுனால 4 பேர் இருக்கிறாங்க, சுலபமாக பங்கிட்டுவாங்க. எனக்கு இதை கொடு, உனக்கு அதை கொடுன்னு ஆளுக்கு எது பொருந்ததோ அதை எடுத்துக்கிட்டு சமாதானமாக போயிடுவாங்களாம். ஆனால் இவர்கிட்ட என்னென்னா பங்கிடுறதுல பிரச்சனை. 4 பீஸ் இருக்குது, ஆனால் ஒன்று ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பீஸு. ஏசி 7ன்னு சொல்கிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது எங்கே வாங்கினான்னு தெரில, கூச்சியா என்னான்னு தெரில, ரொம்ப பிரமாதமான பீஸ் இது. நல்ல உடையே உடுத்தக்கூடாதுன்னு சொல்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஏசு போட்டிருந்த உடை அப்படிப்பட்ட அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸ் பீஸு. இதை சீட்டு போட்டு யாருக்கு போகணுன்றதில் போட்டி, உனக்கா எனக்கான்றதில் போட்டி. சரி சீட்டு போட்டுருவோம், இது யார் பேரில் விழுதோ அதை அவன் எடுத்துக்கிட்டுன்னு சொல்லி அதில் சீட்டு போடுறாங்க. ஒரு முடிவு என்னென்னா, இன்ட்ரெஸ்டிங் இது என்னென்னா, அவர்கிட்ட இருந்த 4 பீஸும் போயிடுச்சு. அவர் போட்டிருந்த 4 பீஸ் உடையும் போயிடுச்சு. அங்கே ஏராளமான பேர் நிற்கிறார்கள். அதில் பெண்கள் கூட இருந்தார்கள், இயேசுவின் தாயாரும் இன்னும் சில ஸ்திரீகள்லாம் இருந்தார்கள்னு வாசிக்கிறோம் இல்லையா. குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 ஸ்திரீகளாக இருந்திருக்கிறாங்க. நம்ம வாசித்ததை பார்த்தா இன்னும் கூட ஒரு வேளை இருந்திருக்கலாம். அத்தனை பேருக்கு முன்பாக முழு நிர்வாணமாக இயேசு தொங்குகிறார். இதை காட்டிலும் ஒரு அவமானம் ஒரு மனுஷனுக்கு இருக்கவே முடியாது. நிறைய பேர் இப்படி தொங்குறதுக்கு போல செத்தரலாம்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு அவமானம் அவருக்கு சிலுவையிலே நேர்ந்தது. சிலுவையில் அறையப்படுறதே ஒரு பெரிய அவமானம், குற்றஞ்சாட்டப்பட்டது இன்னொரு பெரிய அவமானம். இந்த மோட் ஆஃப் க்ரூசிஃபிக்ஷன், அது மோட் ஆஃப் டெத், அது ஒரு அவமானம். சிலுவை மரணன்றது அது ஒரு பெரிய அவமானம். அவரை நடத்தின விதம் அவமானம். அவரை பார்த்து சிரித்தது, நகைத்தது, அரைஞ்சது, துப்புனது, இது மிகப்பெரிய அவமானம். அவரை எண்ணாமல் இருந்தது, அவரை அசட்டை பண்ணினது, அவரை புறக்கணித்தது, இது எவ்வளோ பெரிய அவமானம், தாங்கி கொள்ள முடியாத ஒரு அவமானம். இதெல்லாம் போக சரீரத்தில் இருந்த அத்தனை வஸ்திரங்களையும் உரிந்து கொண்டு நிர்வாணமாக அவனை தொங்க விட்டது மிகப்பெரிய அவமானம். இவ்வளவு அவமானங்களையும் சகித்து கொண்டார். அதனால தான் சொல்லியிருக்குது, அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. அங்கே தொங்கும்போது என்ன யோசிக்கிறாரு, நான் இதை சகித்து கொள்ள போகிறேன், அவமானத்தை பெருசாக நினைக்க மாட்டேன், ஏன்னா வரப்போகிற சந்தோஷம் இந்த அவமானத்தை எல்லாம் காட்டிலும் மிகவும் பல மடங்கு அதிகமானது. வரப்போகிற சந்தோஷம் என்ன, வெறும் அவருக்கு கிடைக்கிற மகிமை இல்லை. அவர் மகிமையில் தானே இருந்தவர், எப்போவுமே பிதாவோடு கூட இருந்தவர், ஆதியிலிருந்து இருந்தவர். அவர் ஒன்றும் மகிமையை தேடி இங்கே வரலைங்க. அவர் பிதாவுடைய வேலையை செய்ய வந்தவரிங்க. பிதாவுடைய ஒரு ஊழியர் அவர் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற வந்தவர். சித்தத்தை நிறைவேற்றி முடித்த உடனே அவரை தேவன் மகிமைப்படுத்துகிறார், அது உண்மைதான். ஆனால் அவருடைய மகிமை ஒரு பெரிய காரியம் இல்லை. அவர் ஏற்கனவே மகிமை அந்த காலத்துலேருந்து இருந்தது, திரும்ப மகிமையை கொடுக்குறாரு. நாம் மகிமை இழந்தவர்கள், ஆதாமின் காலத்தில் ஆதாமின் மூலமாக மகிமை இழந்தவர்கள், நமக்கு மகிமையை திரும்ப தரப்போகிறார். அந்த சந்தோஷத்தை நினச்சி பார்க்குறார். எத்தனை கோடான கோடி மக்கள் இழந்து போன மகிமையும் கனத்தையும் திரும்ப பெறப்போகிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கிறார். சரி, அவமானத்துக்கு காரணம் என்ன? ஏன் காரணம்னா, ஒன்று, பல சம்பவங்கள், சிறு வயதில் சிலருக்கு நடக்கிற சில சம்பவங்கள் பாருங்கள். நம்ம ஊரில் பள்ளிக்கூடங்களில் அந்த காலத்தில், இப்போ பண்ணுறாங்களான்னு தெரியல, இப்போ பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ஃபீஸை கட்டலைன்னா வெளியே போய் நில்லுன்றுவாங்க. கிளாஸுக்கு வெளியே நில்லு. எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா? எங்களில் சிலருக்கு கொஞ்சம் கூட சொரணையே கிடையாது, சரின்னு போய் நின்றுருவோம். நீ எங்கே வேணால் நிற்க வச்சுக்க போ, ரொம்ப நல்லதாக போச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன்ற ஆளும் உண்டு. ரொம்ப நல்லதாக போச்சு, அவன்லாம் பாடத்தை கவனிக்கிட்டு நாங்கள் ஜாலியாக வெளியே உட்காந்துக்கிட்டு இப்படி நினைக்கிற ஆளுகளும் உண்டு. சரி, அப்படி நினச்சா பரவாயில்ல, ஏன்னா அட்லீஸ்ட் அவமானத்துலேருந்து தப்பலாம். ஆனால் சென்சிட்டிவ் பிள்ளைங்க எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தகப்பனால் ஃபீஸ் கட்ட முடியல, கட்ட முடியாதனால நம்மளை வெளியே நிறுத்திட்டாங்க. இத்தனை பேர் 50 பேர் கிளாஸில் இருக்கான், அவனை அத்தனை பேருக்கு முன்னால் நம்மளை அவமானப்படுத்திட்டாங்களேன்னு பிள்ளைகள் எண்ணாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப பெரிய தப்பு அப்படி நிற்க வைக்கிறது. பெஞ்சு மேலே ஏறி நிற்க வச்சுருவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது எவ்வளோ பெரிய ஒரு அவமானம் அது. ஒரு பிள்ளையினுடைய மனதில், சில பிள்ளைகளுக்கு தாங்கி கொள்ள முடியாத ஒரு அவமானம் ஆகிடுது. வாழ்நாள் முழுதாக அவளை பாதிக்க ஆரம்பித்து விடுகிறது. இப்படி இது ஒரு சும்மா உதாரணத்துக்கு சொன்னேன். பட் இப்படி பல சம்பவங்கள் வீட்டில் கூட நடக்குது. அப்படிப்பட்ட சம்பவங்கள் சொந்தக்காரர்கள் மத்தியில் அவமானப்படுத்துறது. சிலருக்கு அவமானப்படுத்துறதுன்னா ரொம்ப
அலாதி பிரியம் அதில். மற்றவர்களை அவமானப்படுத்திட்டா என்ன பண்ணிட்டு தெரியுமா, மானத்தை எடுத்துகிட்டு நாக்கம் அவனை. அப்படிலாம் ஆளுகள் இருக்கிறாங்க உலகத்தில். அதான் பாவம் மனுஷனுடைய ஒரு அறிகுறி. அதெல்லாம் மற்றவர்களை பேச்சினாலையும் நம்முடைய வார்த்தைகள்னாலையும் செய்கையினாலையும் அவமானப்படுத்துறது, துச்சமாக மதிக்கிறது, அவர்களை ஒன்றும் இல்லாதவர் போல் அசட்டை பண்ணுகிறது. இப்படி அவமானப்படுத்துறது, இந்த அசட்டை பண்ணுறது, புறக்கணிக்கிறது, பெருசாக எண்ணாமல் இருக்கிறது, ஒரு மரியாதை கொடுக்காமல் இருக்கிறது, இது எல்லாம் இப்படி பண்ணும்போது ஒருத்தரை நம்ம அப்படி நடத்தும்போது, ஒரு ஆள்கிட்ட அப்படி நடந்துக்கும் போது உள்ளே எவ்வளோ ஆழமாக பாதிக்கும் தெரியுமா? ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க என்ன சொல்ல, நீ என்ன எனக்கு மரியாதை கொடுக்குறது, போ உனக்கு இப்போ போய் சேருன்ட்டு போயிடுவாங்க இல்லையா? கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கும், அந்த ஆள் என்ன பண்ணுவார், நீ என்ன எனக்கு கொடுத்து மரியாதை கொடுத்து எனக்கு மரியாதை வர்றதுன்னு போயிடுவாங்க. ஆனால் நிறைய பேர் இருக்கிறாங்க ரொம்ப சென்சிட்டிவான ஆளுங்க, என்னை மதிக்கலையே, என்னை புறக்கணிச்சிட்டாங்களே, என்னை அசட்டை பண்ணிட்டாங்களே, என்னை பெருசாக எண்ணலையே அப்படின்றத மனதில் வச்சு புழுங்கிக்கிட்டே இருப்பாங்க. அது அவர்களை சரியாக செயல்படவே விடாது, அவருடைய வாழ்க்கையே ஒரு நரகமாக்கி விடும். இப்படி நடக்குது பாருங்கள். புருஷன் மனைவி அவமானப்படுத்துறது, மனைவி புருஷனை அவமானப்படுத்துறது, இப்படி பல விதத்தில் பிள்ளைகள் பெற்றோரை அவமானப்படுத்துறது, பெற்றோர் பிள்ளைகளை அவமானப்படுத்துகிறது. அவமானம்ங்கிறது பார்த்திங்கன்னா நீ கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எத்தனை விதத்தில் நடக்குது இந்த உலகத்தில், எத்தனை ரீதியில் நடக்குது என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள்.